வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தவிக தலைவர் விஜய். பல தரப்பினரிடையேயும் எதிர்ப்பை பெற்று வரும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் நேற்றைய தினம் கொண்டு வந்தது பாஜக அரசு. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் இந்த மசோதாவுக்கு கடுமையான எதிர்வினையாற்றிய நிலையில் தங்களுக்கு இருக்கும் பெரும்பான்மையை வைத்து மசோதாவை நிறைவேற்றியது பாஜக. நடந்த வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு எதிராக 232 வாக்குகளும் ஆதரவாக 288 வாக்குகளும் பதிவானதை அடுத்து நள்ளிரவில் நிறைவேறியது வக்ஃபு திருத்த சட்ட மசோதா. மக்களவையில் நிறைவேறிய மசோதாவுக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் மசோதாவுக்கு எதிராக மாநிலம் தழுவிய அளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துமாறு தவிகவினருக்கு உத்தரவிட்டுள்ளார் அக்கட்சியின் தலைவர் விஜய். அதன்படி வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மாவட்ட தலைநகரில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பொதுக்குழு தீர்மானத்தில் புதிய நிபந்தனைகளை உருவாக்கி இஸ்லாமிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநில அரசுகள் சட்டசபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன. இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடாது என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது.